கானா பீச்சில் பிடிச்ச நண்டுங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. சூப்பராக இருந்தது. நண்டு நல்லா பெரிய நண்டாகவே கிடச்சிச்சுங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். நண்டு க்ளீன் பண்ணி ப்ராக்டிஸ் இல்லை, பட் பரவாயில்ல, பண்ணிடலாம். பீச்சிலே வச்சு குக் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம், அவுட்டோர் குக்கிங் பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேங்க. பட் ஆனால் பயங்கர காற்று. ஸோ எனக்கு முடியலைங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த நண்டில் இருக்கிற ஃப்ளஷ் எடுக்கிறதுக்குள்ளே ஐயோப்பா கண்ணை கட்டிடுச்சுங்க. ரெசிபியை சொல்ல மறந்துட்டேங்க. இன்றைக்கி நம்ம கானாவில் பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான நண்டு வச்சுட்டு நண்டு லாலிபாப் தான் பண்ண போகிறோம். ஸோ லெக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு பீச்சோட சவுண்டு கேட்டால் மெடிடேஷன் மாதிரி ஃபீல் ஆகுங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? வாங்க கடன்னு ரெசிபி பார்த்துடலாமா? அப்படியே நான் போடுறேன் பார்த்தீங்களா ஜாரில், அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்களும் அப்படியே ஒன் பை ஒன்னாக போட்டு பிளெண்ட் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு லாலிபாப் வந்துடுங்க. ஆல்ரெடி உங்களில் நிறைய பேருக்கு என்னை விட பெட்டராகவே தெரியும். பட் ஆனால் இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா வந்ததுங்க. எங்கள் ஊர் பாண்டிச்சேரிங்க. அதனால் எங்களுக்கு எல்லா சீ ஃபுட்டும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. நாங்கள் ஃப்ரோசன் சீ ஃபுட் பழக்கமே கிடையாது. இங்கே கானாவில் பார்த்திங்கன்னா இனிஷியல் டைமில் டைம் இல்லாததுனால எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சீ ஃபுட் போயிட்டு வாங்கிட்டு ஹார்பரில் போய் வாங்கிட்டு ஆர் எனி அதர் பீச் பிளேஸில் போய் வாங்கிட்டு அந்த மாதிரி பழக்கம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அப்புறம் லேட்டரான்னு பார்த்திங்கன்னா மேபி இந்த ஒரு 1 இயராக தான் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஃப்ரெஷ்ஷாக அவைலபிள் இருக்குது, நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா மெயின் திங் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், சீ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் முடியாமல், அது சாப்பிட்றதுக்கு முடியாமல் தான் நம்ம சரி ஓகே அட்லீஸ்ட் கிடைக்கும்போது வாங்கி செய்யலாம் அப்படின்னு இப்போல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க. அட பரவாயில்லையே, காயத்ரிக்கு கொஞ்சம் குக்கிங்கும் வருதுங்க. இப்போல்லாம் உடையாமல் வந்துடுச்சு பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப அமைதியான பிளேசஸ்க்கெலாம் போயிட்டு ரொம்ப தனிமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே என்னை விட்டால் இங்கேயே இருந்துருவேங்க. என்னங்க கானாவோட பீச் வைப் எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் சஃபாரி டைரிஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.